India's first third gender police officer. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நந்திக்கடல் தீபகத்தே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. Make some noise for India's first third gender police officer K. Pritika Yashini. கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே Congratulations Pritika. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, மனசார எங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நாங்க உங்க மம்மியோடய ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். உங்க அம்மாவை கூப்பிட்டுலாமா ஸ்டேஜ்க்கு? பிரித்திகாவோட மம்மி ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ மடித்த வியர்வை உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி அதெல்லாம் அடிச்சு புடிச்சு நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இவ்வளோ ப்ரௌடா நிக்கிறீங்கல்ல. சல்யூட் டு யுவர் ஹார்ட் ஒர்க். ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னும் போது உங்களுக்கு உங்க அம்மா எப்படி அவ்வளோ கௌரவமா அங்க நிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம், முதல்ல இந்த அவார்டை எங்க அம்மா கைக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ எங்க அம்மா இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை. எல்லாருக்கும் முதல் தெய்வம் அவங்களுடைய தாய் தந்தை தான். அப்படிங்கிற போது என்னோட அம்மா இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜ்ல இல்லை. ஆரம்பத்தில் எல்லாருடைய ஃபேமிலியும் இருக்கக்கூடியதான். எங்க ஃபேமிலியில எல்லாரோடைய எதிர்ப்புகள் இருந்தாலும் என்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பும் பாசத்துக்கும் என்னைக்கும் குறைவே இல்லை, பஞ்சமே இல்லை. ஸோ எங்க அம்மாவோட பாசம் அன்புக்கு எதுவுமே வேற ஈடு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இங்க நிக்கிறங்கிறது கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹாப்பி, எனக்கு என் அம்மா கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியான ஃபீல் பண்ணுறேன். அம்மா பேர் என்ன? அம்மா பேரு சுமதி. சுமதி மேடம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி ஒரு மம்மி இருந்துச்சுன்னா நானும் லைஃப்ல முன்னேறி இருப்பேன், நானும் ஏதாவது பெருசா பண்ணிருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி பாக்குற அத்தனை தாயாருக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்? எல்லா தாயாரும் தன்னுடைய குழந்தைய யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க எந்த நிலையில இருந்தாலுமே நம்முடைய குழந்தை தான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டு அவங்க சப்போர்ட்டா இருந்தாலும் எல்லா குழந்தையும் நல்ல நிலைமைக்கு வரதான் செய்வாங்க. ஆனா ஒரு சிலர் எப்படியோ இருந்தாலும் நிறைய தாய்மார்கள் தங்க குழந்தைங்க ஒதுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒதுக்காம இருந்தா இன்னும் இந்த குழந்தைங்க ரொம்ப வளரும். அதே போல இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற தோழிகள் ரொம்ப நல்லவங்களா இருக்கணும். அந்த மாதிரி கிடைச்சதுல என் பொண்ணுக்கு கிடைச்சது கிரேசி பானு தான் மிகச்சிறந்த தோழியா கிடைச்சாங்க. அவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எவ்வளவு சப்போர்ட்டிங் பண்ணாங்க. எங்களுக்கு எங்க குழந்தைய இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அவங்க தான் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரலாம் அப்படின்னு அவங்கள பத்தி நான் ஒவ்வொரு மேடையிலும் பேசணும்னு நினைப்பேன். ஆனா யாரும் கேட்டதில்ல. இன்னைக்கு இந்த மேடையில கேட்டிருக்கிறதுனால அவங்கள பத்தி எனக்கு சொல்லணும்னு மனசுல தோணுச்சு. அதனால ரொம்ப ரொம்ப அவங்க ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. அதனால அந்த மாதிரி போய் சேர இடம் ஒவ்வொரு இடமும் நல்ல இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெத்தவங்க சப்போர்ட்டிங் இருந்ததுனாலும் ரொம்ப நல்லா வளருவாங்க குழந்தைங்க. அதனால ரொம்ப ரொம்ப அவார்டு வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.